ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகான் திருமூலர் அவர்கள் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல்கள் வீதமாக நமக்கு தவநிலையில் இருந்து 3000 பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதில் இப்போது நம்ம 1124 வருடங்கள் கடந்து 1125ஆம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 7 பூரண சக்தி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பூரண சக்தி அப்படின்னா முழுமையுடைய சக்தி அப்படின்னு அர்த்தம். பாடல் 1125 ஆராய்ச்சியின் முடிவு சிவம். அளந்தேன் அகலிடத்து அந்தமும் ஈரும், அளந்தேன் அகலிடத்து ஆதி பிரானை, அளந்தேன் அகலிடத்து ஆணொடு பெண்ணும், அளந்தேன் அவன் அருள் ஆய்ந்து உணர்ந்தேனே. அந்தம் அப்படின்னா முடிவு. உலகங்களின் முடிவையும் அனைத்தும் முடியும் இடத்தையும் ஆராய்ந்து அறிந்தேன். எல்லா உலகங்களும் ஆதி பெருமானான சிவத்திடம் லயம் அடைகின்றன என்பதை உணர்ந்தேன். ஆணாகவும் பெண்ணாகவும் உள்ள பால் உணர்ச்சி முடியும் இடத்தையும் அறிந்தேன். சிவசக்தி எந்தெந்த உலகத்தில் எவ்விதம் தொழில்படுகிறது என்பதையும் ஆராய்ந்து அறிந்தேன். பாடல் 1126 ஆன்மாவை லயமடைய செய்வது ஆதிசக்தியே. உணர்ந்திலர் ஈசனை ஊழிசை சக்தி புணர்ந்தது பூரணம். புண்ணியர் தங்கள் கணங்களை தன் அருள் செய்கின்ற கண்ணி கொணர்ந்த வழி கொண்டு கும்பகம் ஆமே. ஈசனை முடிவடைய செய்யும் பராசக்தியை மக்கள் அறியவில்லை. குண்டலினி சக்தி பராசக்தியுடன் கூடி முழுமை பெற்றது. அவள் புண்ணியரின் திருக்கூட்டங்களை தன் அருளில் நிலைக்க செய்யும் கண்ணி உலகத்துக்கு கொண்டு வந்த முறைப்படியே லயம் அடைய செய்வாள். குண்டலினி சிற்சக்தியுடன் பொருந்திய போது உடல் நினைவின்றி மூச்சின் இயக்கமும் இல்லாது கும்பகம் அமைந்திடும். பாடல் 1127 அன்பே வடிவாய் அமர்ந்திருப்பர் கும்பக் களிறு ஐந்தும் கோலொடு பாகனும் வம்பில் திகழும் மணிமுடி வண்ணனும் இன்பக் கலவி இனிது உரை தையலும் அன்பின் கலவியுளாய் ஒழிந்தாரே. இன்பக் கலவி இனிதுரை தையல் அப்படின்னா சிவர்களுக்கு இன்பத்தை தரும் குண்டலினி கீழ்முகமாய் இருந்து காம செயலில் விருப்பத்தை ஏற்படுத்தி நடத்திய குண்டலினியே சிவகாதல் கொண்டவர்களுக்கு கீழ்நிலையிலிருந்து மேல்முகம் கொண்டு உயர்ந்து போய் எண்ணியதும் இன்பத்தை அளிப்பவள் ஆவாள். அதாவது குண்டலினி சக்தி சிரசை கடந்து நிராதன கலைக்கு சென்றால் மதம் உடைய 5 ஆண் யானைகளாகிய புலன்களும் அவற்றை செலுத்தும் மனமும் உலக இயல்புடன் கூடிய நவமணிகளால் ஆன திருமுடியை உடைய திருமாலும் பெண்ணுடன் கொள்ளும் புணர்ச்சியில் விருப்புற்று விளங்கிய பிரம்ம சக்தியான வாகீஸ்வரியும் அன்பால் பொருந்தும் கலவியுள் பட்டு வேறுபாட்டை விட்டனர். பாடல் 1128 உயிர்களின் விருப்புக்கு ஏற்றபடி உடன் இருந்து உதவுவாள் சக்தி. இன்பக் கலவியில் இட்டு எழுகின்றது ஓர் அன்பில் புக வல்லனம் எங்கள் அப்பனும் துன்பக் குழம்பில் துயர் உறும் பாசத்துள் என்பில் பராசக்தி என் அம்மை தானே. முதுகு தண்டின் கீழ்ப்பகுதியில் விளங்கும் பராசக்தி என்பில் பராசக்தி எனப்பட்டது. இங்கு காம செயலுக்கு நாதமயமான சிவத்துக்கு துணையாய் இருக்கிறாள். இன்பக் கலவியில் செலுத்தி அங்கே எழும் ஆனந்தத்தில் நுழைய வல்லவன் எம் தந்தையான சிவனும் துன்பமயமான சுக்கில ஸ்ரோனித சேர்க்கையில் விருப்பம் கொண்டு பந்தத்தை விளைக்கும் எலும்பான வீணா தண்டில் என் அம்மை பராசக்தியும் இருக்கின்றாள். பாடல் 1129 அம்மை அப்பன் சிவசக்தியே. என் அம்மை என் அப்பன் என்னும் செருக்கு அற்ற உன் அம்மை ஊழி தலைவனும் அங்கு உளன் மண் அம்மை ஆகி மருவி உரை செய்யும் பின் அம்மையாய் நின்ற பேர் நந்திதானே. உடல் உறவினால் வந்த தாயும் தந்தையும் உற்பத்திக்கு காரணம் என்ற மயக்கம் நீங்கி எண்ணுவாயாக. அந்த சுத்த வித்யா மண்டலத்தில் சுத்த மாயையில் அம்மையும் ருத்திரரும் அங்கு இருக்கின்றனர். இந்த அம்மை என்றும் நிலை பெற்று உன்னை பொருந்தி நாதத்தை தந்தருளுவாள்
ஆகையால் அவள் விளங்கும் ஒளி மண்டலமே நந்தி என்ற பெயர் உடையது. பாடல் 1130. சக்தியின் ஆணையால் ஞானம் பெற்று நீண்ட காலம் வாழலாம். தார்மேல் உரைகின்ற தன்மலர் நான்முகன் பார்மேல் இருப்பது 100 தான் உள. பூமேல் உரைகின்ற போதகம் வந்தனள் நாமேல் உரைகின்ற நாயகி ஆணையே. மாலை போல விளங்குவன ஆதாரங்கள். அவற்றுள் ஒன்றான சுவாதிட்டானத்தில் வீற்றிருக்கும் நான்முகன் படைப்பாகிய உலகில் மக்கள் வாழும் ஆண்டுகள் 100 ஆகும். சுவாதிட்டானத்தில் நான்முகனுடன் விளங்கும் கலைமகள் ஞானவாணியாக வாக்கீஸ்வரியாய் மேலே எழுந்து அருளினால் படைப்பை நீத்து மேலே வர செய்தது நடுவுள் வீற்றிருக்கின்ற பராசக்தியே ஆகும். பாடல் 1131. விருப்பத்தை நிறைவேற்றுவான் ஆணையமாய் வருந்தாது இருந்தவர் மான் அயம் ஆய மனத்தை ஒருக்கி பின் பானயம் ஆய பரத்தை அறிந்த பின் தானயம் ஆய தனாதனன் தானே. ஆணை அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். மிக்க ஐயம் மான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பண் அப்படின்னா இசை, நயம் அப்படின்னா நுட்பம், பான் நயம் ஆய பரத்தை அப்படின்னா நாத வடிவான நுட்பமான ஒளி சுத்த வித்யா மண்டலத்தை அப்படின்னு அர்த்தம். தான் ஆதனன் அப்படின்னா இறைவன் ஆசனம். உண்மையாய் இறைவனிடம் நம்பிக்கை கொண்டு கவலை நீங்கி ஒளி மண்டலத்தில் நிலை பெற்றவர் பின்பு மிக்க ஐயத்தை உடைய மனத்தை அடக்கி நாதத்தில் நுட்பமாக விளங்கும் பரத்தை அறிந்த பின்பு இறைவன் அகலாமல் விளங்க ஆசனம் ஆவார்கள். பாடல் 1132. சக்தி மதிமண்டலத்தை அமைத்து இன்பம் அளிப்பாள். தானே எழுந்த இத்தத்துவ நாயகி வான்னேர் எழுந்து மதியை விளக்கினள். தேன்னேர் எழுகின்ற தீபத்து ஒளியுடன் மானே நடம் உடை மன்று அறியீரே. நடைமுடை மன்று அப்படின்னா வான் அணுக்கள் அசைந்து கொண்டு இருக்கும் இடம். அருளின் மிகுதியால் தானே மூலாதாரத்திலிருந்து எழுந்த தத்துவ நாயகி வான மண்டலத்தில் புலப்படும்படி விளங்கி மதிமண்டலத்தை ஒளி பெறும்படி அமைத்தால் செந்தேனை போன்று இடைவிடாத விருப்பத்தால் எழும் ஒளியில் பராசக்தி நடனம் இடும் பொன் அம்பலம். இதனை அறிவீராக. பாடல் 1133. விரும்பிய யாவும் பெறலாம் அறிவான மாயையும் ஐம்புல கூட்டத்து அறிவான மங்கை அருள் அது சேரின் பிரியா அறிவு அறிவார் உள்ளம் பேணும் நெறியாய சித்தம் நினைத்து இருந்தாலே. தன்மாத்திரைகளை அறியும் ஞானேந்திரியம் 5ம் ஐம்பொறிகள் இல்லாது அறியும் அருள் சக்தியை சேர்ந்தால் நீங்காத அறிவை அறிவார்கள். அங்கனம் அருள் சக்தியை விடாமல் பற்றி நிற்பவர்களிடம் அவளும் பொருந்தி அவர்களது விருப்பத்தை நிறைவுபடுத்துவாள். பாடல் 1134. நாத சக்தியை பொருந்தி இருப்பின் இளைஞராகலாம். இரவும் பகலும் இல்லாத இடத்தே குரவம் செய்கின்ற குழலியை நாடி அரவம் செய்யாமல் அருளுடன் தூங்க பருவம் செய்யாததோர் பாலனும் ஆமே. இரவும் பகலும் இல்லாத இடத்தில், அதாவது சந்திரன் சூரியன் ஆகியவர் இயங்காத இடத்தில் மகிழ்ச்சியை செய்யும் நாத சக்தியை விரும்பி ஆரவாரம் இல்லாமல் அருளுடனே சேர்ந்திருந்தால் பருவ வேறுபாடு இல்லாத இளைஞர் ஆவார்கள். அதாவது தேவியான நாத சக்தியுடன் பொருந்தி இருந்தால் என்றும் இளமையுடன் இருக்கலாம்.